ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் சப்ஜெக்டில் இந்தியாவில் குழந்தைகளின் உரிமைகள் 5 மார்க் பார்க்கலாம். 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் நம் நாட்டினை ஆட்சி புரியும் சட்டங்கள் மற்றும் நாம் ஒப்புக்கொண்ட அங்கீகரித்துள்ள சர்வதேச சட்ட ஆசனங்கள் உறுதியளித்துள்ள தரநிலைகள் மற்றும் உரிமைகளை பெற தகுதியுடையவர்கள் ஆவார். 18 வயசுக்கு உள்ள எல்லாருமே குழந்தைகள்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்களுக்குன்னு தனியா உரிமைகள் இருக்கு, ஆசனங்கள் இருக்கு, ஆர்டிகல்லாம் எல்லாமே இருக்கு. அது பெறறதுக்கான தகுதியுடையவர்களாக இருக்கிறாங்க. அனைத்து குழந்தைகளும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சில உரிமைகளை உறுதியளிக்கிறது. அவை குழந்தைகளுக்கென குறிப்பிட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது குழந்தைங்களுக்குன்னு தனியா ஆர்டிக்கல் இருக்கு, நிறைய இருக்கு. அதை பத்தி தான் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. 6 to 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டப்பிரிவு 21A ஆர்டிகல் 21A படி குழந்தைங்களுக்கு, அதாவது 6 to 14 வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு இலவசமா கல்வி கொடுக்கணும். அது கட்டாயமா அவங்க படிக்கணுங்கிறத கொடுக்கணும். இதுதான் இலவச கட்டாய கல்வி பெறும் உரிமை. 14 வயது வரை அபாயகரமான வேலையில் அமர்த்தப்படுவதிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை சட்டப்பிரிவு 24. அதாவது ஆபத்து தரக்கூடிய வேலையில இந்த 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஆபத்து தரக்கூடிய வேலைகளை பார்க்க அனுமதிக்க கூடாது. பாதுகாப்பு தரும் உரிமைனா அந்த குழந்தை அப்படி வேலை பார்த்துட்டு இருந்துச்சுன்னா இந்த ஆர்டிக்கல் படி அந்த குழந்தைய அந்த வேலை பார்க்குற இடத்துல இருந்து காப்பாத்திட்டு அந்த வேலை கொடுத்தாங்க பாத்தியா, அவங்கள அரெஸ்ட் பண்றது தான் சட்டப்பிரிவு 24. வன்முறையை கையாண்டு தகாத முறையில் நடத்தப்படுதல் மற்றும் பொருளாதார தேவையினால் வயது மற்றும் வலிமைக்கு ஒவ்வாத பணிகளில் சேரும் கட்டத்தில் பாதுகாப்பு பெறும் உரிமை. இப்போ வன்முறை கையாளப்படுதல் தகாத முறையில் நடத்தப்படுதல்னா ஒரு குழந்தைய வன்முறை ரீதியா அடிக்கிறது, துன்பப்படுத்துறது, பாலியல் ரீதியாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி நடந்துக்கிறது இருந்தோம். பொருளாதார தேவைக்காக ஏதாவது ஒரு வேலைக்கு அடிமையா போய் வேலை செய்யறது, செங்கல் சூளையில வேலை செய்யறது, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய வேலையில குழந்தை வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதுல இருந்தும் பாதுகாப்பு தரக்கூடிய சட்டம் தான் சட்டப்பிரிவு 39E. வன்முறையிலிருந்து குழந்தைகளை காப்பாத்துது. பொருளாதார தேவைக்காக நம்ம வயசுக்கு மீறிய ஒரு வேலைக்கு போறது, வலிமையை அதாவது அவங்களால செய்ய முடியாத வேலைக்கு போகிறது, இதுல இருந்து இந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறது தான் சட்டப்பிரிவு 39E. சம வாய்ப்பு, சுதந்திரமான மற்றும் கண்ணியம் மிக்க சூழலில் ஆரோக்கியமான வழிகளில் மேம்பாடு அடைவதற்கான வாய்ப்பு வசதிகள், சுரண்டல் மற்றும் தார்மீக ரீதியாக கைவிடப்படுவதிலிருந்து உறுதியளிக்கப்பட்ட பாதுகாப்பு கொண்ட குழந்தை பருவம் மற்றும் இளம் வியார பருவம் ஆகியவற்றை பெறும் உரிமை சட்டப்பிரிவு 39F. இதில் என்ன சொல்றாங்க, எல்லாரும் ஈக்குவல், எல்லாருக்குமே சமமான வாய்ப்புகள் கிடைக்கணும், சுதந்திரமான அதாவது ஃப்ரீடமா இருக்கணும், கண்ணியமிக்க சூழலில் ஆரோக்கியமான வழிகளில் மேம்பாடு அடைவதற்கான வாய்ப்பு வசதிகள். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கணும், அவங்க சுதந்திரமா அவங்களுடைய இளமை பருவத்தை சந்தோஷமா வாழணும். சுரண்டல்னா அவங்களுடைய உழைப்பு சுரண்டுறது, ஏதாவது ஆபத்தான வேலைகளை அமர்த்தி அவங்கள வேலை செய்ய வைப்பாங்க இல்லையா, அதுல இருந்து அந்த குழந்தைங்களுக்கு காப்பாத்தி பாதுகாக்கணும். குழந்தை பருவம் அவங்கள ஹாப்பியா இருக்கணும், அவங்களுக்கு எல்லா விதத்திலையுமே பாதுகாப்பு தரக்கூடிய சட்டம் தான் 39F. குழந்தைகள் மற்ற வயது வந்த ஆண்கள் அல்லது பெண்களைப் போல இந்திய குடிமக்களாக பின்வரும் உரிமைகளையும் பெற்றுள்ளனர். குழந்தைகள், பெண்கள்னு எல்லா மனிதர்களுக்குமே சில உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா சம உரிமை சட்டப்பிரிவு 14, பாகுபாட்டுக்கு எதிரான உரிமை சட்டப்பிரிவு 15. அதுக்கு பாருங்க, பாதுபாட்டுன்னு எழுதிட்டேன், அது பாகுபாடு, அதை மட்டும் மாத்திக்கோங்க. தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் தக்க சட்ட நடைமுறைகளுக்கான உரிமை சட்டப்பிரிவு 21. கடத்தப்படுவதில் இருந்தும் கொத்தடிமை தொழிலாளியாக வேலை செய்ய நிர்பந்தத்தில் இருந்தும் பாதுகாப்பு பெறும் உரிமை சட்டப்பிரிவு 23. சமூக அநீதி மற்றும் அனைத்து வகை சுரண்டல்களில் இருந்தும் நலிவடைந்த பிரிவு மக்கள் பாதுகாப்பு பெறும் உரிமை சட்டப்பிரிவு 46. இந்த சட்டப்பிரிவெல்லாம் மனிதர்களுக்கும் குழந்தைகளுக்குமான உரிமைகள். சமமான உரிமைனா எல்லாருமே ஈக்குவல், எல்லாருக்குமே சட்டப்படி சட்டத்துக்கு முன் எல்லாருமே ஈக்குவல். பாகுபாட்டுக்கு எதிரான உரிமைனா யாரையுமே இனம், மொழி,
அந்த மாதிரி ஜாதி, பாலினம் இது மாதிரி எந்த விதத்திலையுமே பாகுபாடு பார்க்காம எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கிடைக்க செய்யணும். வேலையில, கல்வியில எல்லாருக்குமே ஈக்குவலா கிடைக்கணும். தனிப்பட்ட சுதந்திரம், அதாவது பேச்சுரிமை இருக்கு அவங்களுக்கு. தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னாவே ஃப்ரீடமா எல்லா இடத்துலையுமே ஃப்ரீடமா அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க வாழலாம். அவங்களுக்குன்னு பேச்சுரிமை இருக்கு. எல்லா விஷயத்திலுமே அவங்களுக்கான கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். கடத்திட்டு போறதுல இருந்தும், கொத்தடிமையா நம்ம ஒரு குழந்தைங்களை வந்து கொத்தடிமையா வேலைக்கு வைக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்தும் அந்த குழந்தைங்களை வந்து பாதுகாத்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் சட்டப்பிரிவு 23. சமூக அநீதினா சமூகத்துல வாழ்ற குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு அநீதியும் நடக்கவே கூடாது. அதாவது நலிவடைந்த பிரிவு மக்கள் அப்படின்னா அவங்க வந்து இப்ப பழங்குடிய மக்கள் இருப்பாங்க, அப்புறம் வந்து பொருளாதார ரீதியா பின்தங்கிய மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே பாதுகாப்பு தரணும். குழந்தைகளுக்கு பொருந்தும் பல்வேறு சட்டங்களும் உள்ளன. இப்ப நிறைய ஆர்டிக்கல் வந்து குழந்தைகளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 5 மார்க்க பார்த்துடலாம் இதே வீடியோவில். இந்தியாவின் பல்வேறு சட்டங்களில் குழந்தை என்பதற்கான வரையறை. இந்தியாவில் குழந்தை தொடர்பான வெவ்வேறு சட்டங்கள் குழந்தையை வெவ்வேறு விதமாக வரையறுக்கின்றன. குழந்தை தொடர்பான சட்டங்கள் என்னென்னா, குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டம் 1961, பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு நிபந்தனைகள் சட்டம் 1966, குழந்தை திருமண தடை சட்டம் 2006, சீரார் நீதி குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015. இப்போ ஒவ்வொரு சட்டத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986 பிரிவு 2ல பார்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குழந்தை என்பது 14 வயது நிறைவடையாத நபர் என கூறுகிறது. 14 வயசுக்குள்ள எல்லாருமே குழந்தைகள் அப்படின்னு பிரிவு 2ல சொல்லியிருக்காங்க. இந்த சட்டமானது குழந்தைகளை வேலையில் ஈடுபடுவதை தடுக்கும் நோக்கமாக கொண்டது. எனவே இந்த சட்டம் 14 வயது நிரம்பாதவர்களுக்கானவற்றை பற்றியது எனலாம். இப்போ 14 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கான சட்டம் இது. இந்த சட்டத்தின்படி குழந்தைகள் வந்து வேலைக்கு வந்து செல்லக்கூடாது. 14 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை வந்து வேலையில வந்து ஈடுபடுத்தினா அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து இந்த சட்டத்தின் மூலமா கொடுப்பாங்க. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951 பிரிவு 2ல பார்ட் C-ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, குழந்தை என்பது 15 வயது நிறைவடையாத நபர் என பொருள் கொள்ளப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு சட்டத்துக்குமே தனித்தனி வயதை கொடுத்திருக்காங்க. 15 வயது நிறைவடையாத நபர் தான் குழந்தைன்னு இதுல சொல்றாங்க. தோட்ட தொழிலில் ஈடுபவர்களின் நலன்களுக்காக இயற்றப்பட்டது. பிரிவு 24 இளம் சிறார்களை மேலும் வகைப்படுத்தி 12 வயது பூர்த்தியாகாத எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு தோட்ட தொழிலிலும் அனுமதிக்க கூடாது என கூறுகிறது. இப்போ 12 வயசுல இருக்கிற குழந்தைகளை தோட்ட வேலைகளுக்கு அனுமதிக்க கூடாது. பிரிவு 25 குழந்தைகளை காலை மணி 7 முதல் மாலை மணி 7 வரை நீங்களாக உள்ள வேலைகளில் தோட்டங்களில் ஈடுபடுத்துவதை தடை செய்கிறது. மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டம் 1961 15 வயது நிறைவடையாத ஒரு நபர் என வரையறுக்கிறது. இந்த சட்டத்தின் பிரிவு 21 குழந்தையை மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்களில் வேலையில் அமர்த்துவதை தடை செய்கிறது. இப்போ மெக்கானிக் அந்த மாதிரி வேலைகள்ல வந்து குழந்தைகள் வந்து ஈடுபடக்கூடாது. பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர்கள் சட்டம் 1966 பிரிவு 2ல B என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தை என்பது 14 வயது பூர்த்தியடையாத ஒரு நபர் என குறிப்பிடப்படுகிறது. இந்த சட்டம் பீடி மற்றும் சுருட்டு தயாரிக்கும் தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் நலன்களுக்கு வழிவகை செய்கிறது. இப்போ பீடி செய்யறது, சுருட்டு தயாரிக்கிறது இந்த மாதிரி தொழிற்சாலைகளில் குழந்தைங்களை வந்து வேலைக்கு அனுமதிக்க கூடாது. குழந்தை திருமண தடை சட்டம் 2006 குழந்தையை ஆணாக இருந்தால் 21 வயது நிரம்பாத நபர் எனவும், பெண் என்றால் 18 வயது நிரம்பாத நபர் எனவும் தெரிவிக்கிறது. 21 வயசு நிரம்பாத நபர்கள் அப்படின்னா 21 வயசுக்குள்ள இருக்கிற நபர்கள், பெண்ணா இருந்தா 18 வயசு உள்ள இருக்கிற நபர்கள் வந்து திருமணம் செய்யக்கூடாது. இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் குழந்தை திருமணத்தை தடை செய்வதாகும். சட்டத்தின் பிரிவு 3 திருமணத்தின் போது ஒருவர் வரையறுக்கப்பட்ட குழந்தை வயதுடையவராக இருந்தால் அவரது விருப்பத்தின் பேரில் குழந்தை திருமணத்தை செல்லாதது என தெரிவிக்கிறது. இந்த சட்டப்பிரிவு 3ல என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை வயது உடையவங்க வந்து திருமணம் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த திருமணம் வந்து செல்லாதது அப்படின்னு சொல்றாங்க.
சீரார் நீதி சட்டம் 2015. குழந்தை என்பவர் 18 வயது நிறைவடையாத நபர் என்பதாகும். சீரார் நீதி சட்டம் சீரர்களின் நலம் மற்றும் வளர்ச்சிசார் தேவைகளுக்கு வழிவகை செய்கிறது. இந்த சட்டத்தின்படி 18 வயது நிறைவடையாத நபருக்கு குழந்தை அந்தஸ்து அளிக்கப்படுவதால் சீரார்களுக்கு இது பொருந்தும். எனினும் இச்சட்டத்திற்கு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஒன்று, அதாவது 16 மற்றும் 18 வயதுக்கு இடைப்பட்ட சீரார்கள் மீது கொடூரமான குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டால் அவர்கள் வயது வந்தவர்களாக கருதப்பட்டு அவ்வாறே விசாரிக்கப்படுபவர் என குறிப்பிடப்படுகிறது. 16 மற்றும் 18 வயசு உடைய சிறுவர்கள் ஏதாவது கொடூரமான குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தா வயது வந்தவர்களாக, அதாவது வயசு அதிகமானவங்களா 18 வயசு மேல இருக்கிறவங்களா கருதி அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும், விசாரிக்கப்படும். 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க செஞ்சிருந்தா எந்த அளவுக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அதே தண்டனை இந்த 18 வயசுக்குள்ள இருந்தாலும் சரி 18 வயசா இருந்தாலும் சரி இந்த சிறுவர்களுக்கு வழங்கப்படும். அதுதான் இந்த சீரார் சட்டம். நிர்பயா வழக்கின் பின்விளைவாகும். ஏனெனில் இவ்வழக்கில் குற்றவாளிகள் சீரார்கள் ஆவர். பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் 2012 பிரிவு 2D 18 வயதுக்கு குறைவான எந்த ஒரு நபரும் குழந்தை என குறிப்பிடப்படுகிறது. இந்த சட்டம் குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். இப்போ 18 வயதுக்கு குறைவாக உள்ள நபர்கள் எல்லாம் குழந்தைன்னு சொல்றாங்க. இது பாலியல் குற்றங்கள்ல இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த போக்சோ சட்டம். இந்த சட்டம் கடுமையான தண்டனைகளை வழங்குறதுனால இதுக்கு மேல யாருமே பாலியல் வன்கொடுமைகள் குழந்தைங்களுக்கு செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி செய்யறவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் குறையும். அதனால குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலைகளை உருவாக்க முடியும். அதனாலதான் இந்த போக்சோ சட்டம் 2012 கொண்டு வந்திருக்காங்க. இது 1 மார்க்ல கேட்கலாம், போக்சோ சட்டம் எந்த இயர்ல கொண்டு வந்தாங்கன்னு. அந்த அளவுக்கு இந்த போக்சோ சட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். குழந்தைகளுக்கான சட்டத்துல இது ரொம்ப முக்கியமான சட்டம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீன்ல தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி விடுங்க. சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் நோட்ஸ் 100 ரூபீஸ் வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜிபே பண்ணி அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அந்த நம்பருக்கு நான் இந்த நோட்ஸ் சென்ட் பண்ணிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.